எனக்கு வீட்டுக்கு வந்த ஒரு உணர்வு. ஆமென். உங்களுடைய அன்புக்காக நன்றி. ஒரு பாஸ்டர் நிறைய காரியங்களை சொன்னார். அன்பான வார்த்தைகளுக்கு நன்றி. என்னுடைய மூத்த போதகர் ஒரு நாள் பைபிள் ஸ்கூல்ல எப்படியாக சொன்னார். அவரை பற்றி ஒரு மீட்டிங்கில் அறிமுகப்படுத்தும் போது 15 நிமிஷம் இன்ட்ரோடக்ஷன் சொன்னாங்க. 15 நிமிஷம் அவர் இப்படி அப்படின்னு அநேக காரியங்கள் சொன்னாங்க. அப்ப ஆண்டவர் அவர் உள்ளத்துல வைத்தது, ஆண்டவரே சகல துதி கன மகிமையும் உமக்கே என்று சொல்லி அவர் ஒன்று உணர்ந்தாராம். நான் ஒரு கழுதை, ஆண்டவர் என்னை பயன்படுத்தணும், இன்னும் பயன்படுத்தணும். ஸோ ஸ்டேஜில் வந்து சொன்னாராம், நீங்கள் ரொம்ப கழுதையை பற்றி பேசுறீங்க, ஆனால் கழுதை மேலே இயேசு இருந்தனால தான் அந்த கழுதைக்கு மரியாதை. ஆமென். அந்த கழுதைக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் கழுதை மேலே இரக்கம் கொண்டு சுத்திகரித்து அழைப்பு கொடுத்து அந்த கழுதையும் பயன்படுத்தணும்னு நினைச்சார்ல, அவர் பெரியவர். ஆமென். எத்தனை பேர் கூட இருக்கீங்க? அதுதான் இன்னைக்கு நம்ம பாடணும். விவரிக்க முடியாத, என்னங்க, விவரிக்க முடியாத அழைப்பு இது. You have a calling. ஆனா வார்த்தையில அப்படி டக்குன்னு சொல்லி இந்த சபை மேல இருக்கிற ஒரு அழைப்பு விவரிக்க முடியாதது, சொல்லி முடிக்க முடியாது. ஏன் தெரியுமா? எப்ப செய்யணும்னு நினைக்கிறோமோ, செஞ்சு முடிப்போம்னு நினைக்கிறோமோ, ஆண்டவர் எல்லைகளை பெரிதாக்குகிறார். சொற்களில் புரியாத ஆண்டவர் சொல்றாரு செய்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு செய்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு செய்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு செய்கிறோம். இன்னைக்கு கேட்குறீங்க 6 மாசம்னு சொல்றோம். நாளைக்கு 6 மாசம் முடியும் போது நீங்க வந்து கேட்டீங்கன்னா ஆண்டவர் அடுத்தது தொடக்கிட்டாருன்னு சொல்றோம். சொற்களில் சொல்லி புரிய வைக்க முடியாத ஒரு அழைப்பு நம்ம மேல இருக்கு. எல்லாரும் கூட இருக்கீங்களா? என்ன பாஸ்டர் உளர்றாரு? இல்ல, உங்களை பத்தி தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அழைத்தவர், இந்த அழைப்பை கொடுத்தவர் கூடவே இருந்து கூட வரும் பயணம் இது. அதுதானே பாடணும். ஆமென். ஆவியானவர் அந்த பாடலோட வரிகளை எடுத்து என்னோட பேசிக்கொண்டே இருந்தார். அடுத்ததுதான் ஒரு கஷ்டமான ஒரு வார்த்தை. அந்த லைன்ல என்ன பிரதர்? அடுத்தது ஒன்று வரும். யாருக்கும் கிடைக்காத, யாருக்கும் கிடைக்காத கிருபை இது. அப்ப உங்க மேல் இருக்கிற தரிசனம், ஆண்டவர் கொடுத்த தரிசனம், தேவனோட திட்டம் 1ஆம் மாசம் 1ஆம் தேதியோ அல்லது அதுக்கு முன்னுக்கு இந்த புதிய வருஷத்துல இதுதான் நம்மளோட தீம் அப்படின்னு நமக்கு அறிவிக்கப்பட்ட அந்த வசனம் தான் நம்மளுடைய பாக்கியம். அதுதான் நம்மளுடைய அழைப்பு. பாஸ்டர் என்ன சொல்றீங்க? 1ஆம் தேதி 1ஆம் மாசம். ஆமா, நியூ இயர் சர்வீஸ்க்கு வந்து, நியூ இயர் சர்வீஸா? 31ஆம் தேதி தேங்க்ஸ் கிவிங் ஜாலியா வந்தேன். எல்லாரும் கூட இருக்கீங்களா? இப்ப மைக்க உங்ககிட்ட கொடுக்கிற இந்த வருஷத்துடைய அழைப்பு என்ன தீம்? அப்படி பிடிங்க மைக் பிடிங்க, அப்படி அடுத்தது கொடுங்க. இந்த வருஷம் என்ன தீம் நமக்கு? அடுத்தது அப்படி அடுத்தது கொடுங்க, அடுத்தது கொடுங்க. என்ன தீம் இந்த வருஷம்? என்ன தீம் இந்த வருஷம்? இந்த மைக்கை இப்படி எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் பாஸ்டர் என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்லி எல்லாரும் அனுப்பிடுவார்.
கவனிங்க, விவரிக்க முடியாத அழைப்பு ஒன்று உங்க மேல் இருக்கிறது, இந்த சபை மேல் இருக்கிறது, இந்த ஐக்கியத்தின் மேல் இருக்கிறது. நீங்க யாருன்னா, முன்னால் நீங்க பரிசுத்தவான் அல்ல. ஆண்டவர் உங்களை பரிசுத்த ஜாதியாய் மாற்றி உங்களை சபையில வைத்து அலங்கரித்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஆண்டவர் நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். உருவாக்குற மத்தியில ஆண்டவர் திடீர்னு 12 மாதங்களை கொடுத்திருக்கிறார் நம்ம எண்ணிக்கையில வைக்கிறதுக்கு. அந்த 12 மாதத்துக்கு பேர் ஒன்று இருக்கு. என்னதுங்க? அந்த 12 மாதத்துக்கு ஒரு பேர். அந்த பேர் தான் இந்த வருஷம். அந்த 12 மாதத்துக்கு நீ கொஞ்சத்துல மட்டும் உண்மையாரு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் அழைத்தவர் கூட வரும் பயணத்துல இந்த 12 மாசத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு பேசப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க எதுல உண்மையா இருக்கணும்னா, அப்படியா ஆசீர்வாதமா இருந்தது எங்களுடைய நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆசீர்வாதத்தையும் கோச டப்பா மாதிரி வாங்கி கொள்ளக்கூடாது. கோச டப்பா டின்ல அடிச்சிங்கன்னா டங்கு டக்கு டங்கு டக்கு என்னென்னமோ வரும். ஆனால் அதுக்குள்ள ஸ்டஃப் இருக்கணும். கூட இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு மேல, இந்த சபை மேல ஒரு அழைப்பு இருக்கு. அந்த அழைப்புக்குள்ள நீங்க எவ்வளவுதான் நுழைஞ்சாலும் மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறது போல, ஆண்டவரே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறே என்று சொல்லி இன்னும் பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம். எல்லாம் கூட இருக்கீங்களா? இன்னும் பரிசுத்தத்துக்குள் ஆண்டவர் உங்களை சுத்திகரித்து இந்த அடுத்த 12 மாசம் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு ஆண்டவர் நம்ம கிட்ட தட்டி கொண்டே இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்வீங்களா? தட்டி கொண்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம பார்க்குறோம், இந்த வருஷத்துல 31 நாள் + 14 முடிஞ்சிச்சு. அப்படின்னா ஏறக்குறைய 365 நாள்ல 45 நாள் முடிஞ்சிச்சு. எப்படி பாஸ்டர் 45 நாள் முடிஞ்சிச்சுன்னா, 1ஆம் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 1ஆம் மாதம் 31ஆம் தேதி முடிஞ்சிச்சா இல்லையா? சத்தமா சொல்லுங்களேன். முடிஞ்சதா இல்லையா? என்னோட கேள்வி என்ன தெரியுமா? ஆண்டவர் கொடுத்த தரிசனத்துல 31 நாள் என்ன பண்ணி கொண்டு இருந்தீங்க? எத்தனை பேர் கூட இருக்கீங்க? ஒரு கூட்டத்துக்கு தரிசனம் என்னன்னு தெரியல. நம் மைக் கொடுத்த கூட்டத்துக்கு தரிசனத்தை பத்தி தெரியும். ஆனா அவங்க ஏன் சொல்லனா, அது இல்லாம வாழ்க்கையை ஓட்டிடலாம், அது இல்லாம சர்வீஸ் நடக்கும், அது இல்லாம தான் கூட இருக்கீங்களா, அது இல்லாம தான் காலேஜ் நடக்குது, அது இல்லாம தான் ஸ்கூல் நடக்குது, அது இல்லாம தான் அம்மா சோறு போடுறாங்களே, அது இல்லாம தான் வீட்டில் டேடி எல்லாமே செய்கிறாங்களே, அது இல்லாம தான் கீபோர்ட் வாசிக்கலாமே, அது இல்லாம எல்லா வேலையும் செய்யலாமே. எத்தனை பேர் கூட இருக்கீங்க? சத்தமா சொல்லுங்க. நம்ம வீட்டு கதையை பேசிக்கொண்டு இருக்கிறேன். அதனால தான் நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், நான் வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கு. கூட இருக்கீங்களா? இந்த ஃபவுண்டனுக்கு நான் வரும்போதெல்லாம் எனக்கு முட்டி எல்லாம் நடுங்கும். ஏன்னா ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய பயங்கரமான ஒரு கரம் உங்க மேல் இருக்கிறத நாங்க உணர்றோம். இங்க வரும்போது நாங்க கத்துக்கொள்றது தான் அதிகமாக தவிர, மற்றதெல்லாம் கழுதை மேல ஏசப்பா இருக்கிறதுனால கழுதைக்கு மரியாதை. எல்லாரும் கூட இருக்கீங்களா? அப்ப இந்த வருஷத்துல 45 நாள் போயிடுச்சு. கர்த்தர் கிருபையாய் மறுபடியுமா நம்ம முன்னால இந்த தரிசனத்துல நீங்க உண்மையா இருக்கணும்னு சொல்லி இன்னைக்கு தான் 1ஆம் மாதம் 1ஆம் தேதியை போல மறுபடியும் ஆண்டவர் அழைப்பை புதுப்பிக்கிறார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? இப்ப தரிசனத்தை குறித்து தூர நோக்கம் தரிசனம் ஒன்று இருக்கு. இந்த 12 மாசத்துக்கு இதை தான் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சபைக்கு கொடுத்து
போதகர் மூலியமா, நம்மளுடைய அப்போஸ்தலர் மூலியமாக சபையில் இருக்கிற போதகர்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளப்பட்டு தலைமைத்துவம் அதுக்கு எஸ்ன்னு சொல்லி இன்னைக்கு சபையோட குடும்பங்களுக்கு இது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்வீங்களா? அப்ப நமக்கு மிச்சம் இன்னும் கண்ணை மூடி கண்ணை திறந்தீங்கன்னா பிப்ரவரி முடிஞ்சிடும். ஆமென். எல்லாரும் கண்ணை மூடுவோம். எல்லாரும் கண்ணு மூடுங்க. இப்ப கண்ணை திறங்க. தேங்க்யூ ஜீசஸ். பிப்ரவரி இங்கே தான் இருக்கு. கூட இருக்கீங்களா? அவ்வளோ கிருபையாக அழைத்தவர் கூட வரும் பயணம் என்று சொல்லும் போது ஆண்டவருடைய இரக்கம் கிருபை இருக்கிறனால தான் இன்னைக்கு ஆண்டவர் மறுபடியும் நமக்கு பேசுறதுக்கு நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் 2வது தரம் இந்த காரியம் அப்படியாக வரும்போது நீங்க சிந்திக்கணும், 45 நாள்ல நான் என்னத்தை விட்டுட்டேன். ஏன்னா நாளைக்கு ஏசப்பா வரும்போது அவர் கேட்பாரு. ஆமென். தம் சபையை பார்த்து மணவாட்டி என்கிற பேர் இருக்கு. எல்லாரும் கூட இருக்கீங்களா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த 1000 பேர் 1000 தடவை கேட்டிருப்போம். மணவாளன் மணவாட்டி. எல்லாரும் கூட இருக்கீங்களா? மணவாளன் வரும்போது மணவாட்டி எப்படி இருக்கணும்னா மணவாளனை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கணுமா? ஒரு ஆமென் சொல்லுங்க. நேசிக்கிறோமா? மணவாளனை பத்தி நினைக்கும் போது மணவாளனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சில சகோதரிகள் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் ஷாப்பிங் போனேன், இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு வர்றாரு, என் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து என் மாப்பிள்ளையை கவனிக்கணும், மாப்பிள்ளைக்கு லட்டு பிடிக்கும். அப்போ அவங்க லட்டு வாங்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளையை ஐஸ் வைக்கணும், ஐஸ் வாங்கிட்டு இருக்கிறாங்க. கூட இருக்கீங்களா? அப்ப நான் அவங்கள பார்த்து சொன்னேன், மாப்பிள்ளை மேல இருக்கிற கோபத்தை வயித்தால உண்டாக்குறதுக்கு வேற ஏதாவது வாங்கி வச்சிருங்க. ஐயோயோ கவனிங்க. என்னன்னா மணவாளன் உங்ககிட்ட இருந்து அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு பேக்கப்ல பார்த்தீங்கன்னா 7 பேர் இருந்தாங்க. 7 பேர். இங்கே நின்று ஒரு வயசு ரொம்ப குறைவு. ஆமென். அப்புறம் இங்கே ஒருத்தவங்க நின்றாங்க, ரொம்ப வயசு கூட. ஆமென் ஐயா. அப்போ நான் பார்க்கும்போது ஆண்டவர் என்கிட்ட என்ன பேசினார்னா, எனக்கு இந்த சபையில் எல்லாரும் வேணும். 60 வயசு வேணும், 4 வயசு வேணும், 8 வயசு வேணும், 10 வயசு வேணும். இந்த பின்னால சுவரில் சாஞ்சிக்கிட்டு இருக்காங்களா அவங்க எல்லாம் வேணும், எல்லாம் வேணும். ஒரு ஆமென் சொல்வீங்களா? இப்போ நம்ம மேல அப்படி இன்னொரு அழைப்பு இருக்கு. Can I have the pink slide? நம்ம மேல இன்னும் ஒரு அழைப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நம்மளை பரிசுத்த ஜாதியாக ஆண்டவர் நம்ம மாற்றி இருக்கார். ஆமென். ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இது. ஆமென். இயேசுடைய ரத்தம். இப்போ இந்த நாட்கள்ல ஆண்டவர் நமக்கு ராஜ்யத்தின் சிந்தையை கொடுத்து ராஜாவுடைய வேலைக்கு யாருக்கும் கிடைக்காத கிருபை இது அப்படின்னு சொல்லி, கிருபைனா you don't deserve it, you don't earn it, it is unmerited favor. நீ உழைச்சி சம்பாரிச்சு தகுதி இருக்கு கொடுங்கன்னு இல்லை. ஊழியங்கிறது, அழைப்புங்கிறது ஆண்டவரா உங்களுக்கு கொடுக்கிற ஒரு பரிசு. எல்லாரும் கூட இருக்கீங்களா? ஏன் தெரியுமா? மணவாளன். அதனால தான் மத்தேயு 25 நீங்க பார்த்தீங்கன்னா முதல் பகுதியில் மணவாளன் மணவாட்டி 10 பேர் இருந்தாங்க. 5 பேர் கையில விளக்கு இருந்துச்சு, இன்னொரு 5 பேர் கையிலையும் விளக்கு இருந்துச்சு. ஆனா எப்படி 5 பேரு எண்ணெய் வச்சிருந்தாங்க, இன்னொரு 5 பேர் விளக்கெண்ணையா வாழ்ந்தாங்க. எத்தனை பேர் கூட இருக்கீங்க? அப்பதான் தலை சொரியுது, ஐயோ எண்ணெய் இல்லை, கொஞ்சம் கூட இருக்கீங்களா? ஆயத்தம் இல்லாத கூட்டம். அப்ப அடுத்த இது 12 வசனம். அந்த அடுத்த 12 வசனத்தை பார்த்தீங்கன்னா 25 மத்தேயுல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பாரு ஒரு எஜமான் இருக்கிறாரு, அந்த எஜமான் வந்து 1 தாளந்த 2 தாளந்த அப்படி கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்ப நான் படிக்கிறேன், திருப்பி படிக்கிறேன், என்ன ஆண்டவரே
அப்படின்னு பார்க்கும்போது 2 தாளந்து உள்ளவன் என்ன செஞ்சான் சொல்லுங்களேன்? 4 ஆக்குனான். 5 வச்சிருந்தவங்க 10 ஆக்குனாங்க. ஓகே ஃபைன், அவங்க முடிஞ்சதை செஞ்சாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, என் உள்ளத்தை ரொம்ப தொட்டது என்ன தெரியுமா? அந்த 1 வச்சிருந்தானு, அந்த 1 தாளந்தை வச்சிருந்தானு, அவன் என்ன செஞ்சான்? அப்ப நான் யோசிச்சேன், ஆண்டவரே எப்படி ஒரு ஆள் புதைச்சி வச்சிருப்பாங்க? ஆண்டவரே, இங்க எனக்கு இந்த தாளந்தை கொடுத்துருக்கீங்க, இந்த பாடலை வெளியாக்கணும்னா இவ்வளோ செலவு பண்ணணும். இந்த செலவு பண்ற காசை நான் என் படிப்புக்கு வச்சுக்கணும், என் வீட்டுக்கு வச்சுக்கணும், நான் விருப்பப்படுற காரியத்துக்கு வச்சுக்கணும். அதனால என் மேல அழைப்பு இருக்குதான செலவு பண்ணணுமே. அதனால எதிர்கால பயத்தினால புதைச்சி வச்சிருவோம். எத்தனை பேர் கூட இருக்கீங்க? புதைச்சி வச்ச காரணம் எதனால? பயத்தினால. அப்ப மறுபடியும் நான் பார்க்கிறேன் மத்தேயு 25 அழைப்புக்கு எதிரி பயம். வாமா ரோட்டை தாண்டி வா, பயமா இருக்கு எனக்கு, காடி ஓடுது. எத்தனை பேர் கூட இருக்கீங்க? உண்மையா பயப்படுற பிள்ளைய காப்பாத்திரலாம், அங்கிட்டு போய் கூட்டிட்டு வந்துடலாம். இந்த பயப்படுற மாதிரி நடிக்கும் இன்னொரு பிள்ளை, அதை நீங்க காப்பாற்ற முடியாது. அங்க போனா கதையை மாத்திரும். கூட இருக்கீங்களா? ஏன் சிரிக்கிறீங்க? அங்க போனா கதையை மாத்திரும். நேற்று வயிற்று வலின்னா நாளைக்கு உள்ள எக்ஸ்கியூஸும் ரெடியா வச்சிருக்கோம். வாந்தி வர மாதிரி இருக்கு, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. எல்லாரும் கூட இருக்கீங்களா? இப்போ அழைப்பு விவரிக்க முடியல, சொல்லி புரிய வைக்க முடியாது, அவ்வளவு ஆழமான ஒரு அழைப்பு இருக்கு. இப்ப நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இந்த அழைப்புன்னு ஒன்று இருக்குல்ல, எல்லாத்தையும் நிப்பாட்டியாச்சு. எல்லாரும் கூட இருக்கீங்களா? இப்ப இந்த பாடலுடைய கிளைமேக்ஸ் எங்க தெரியுமா இருக்கு? முதல் லைன் தாண்டியாச்சு, ரைட். 2வது லைன் தாண்டியாச்சு, ரைட். 3வது லைன் தாண்டியாச்சு, ரைட். கூட வந்துட்டாரு, கூட வந்துகிட்டே இருக்காரு, கரெக்ட். அடுத்தது யாருக்கும் கிடைக்காத கிருபை இது. அதுக்கப்புறம் என்னோட முட்டி நடுங்கும், என் உள்ளத்தில் ஒரு தடுமாற்றம் உண்டாகும். ஏன் தெரியுமா? இந்த அழைப்பை கொடுத்தவர் வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் படைத்த பெரியவர். பெரியவர். கை தட்டாதீங்க, எல்லாத்துக்கும் கையை தட்டிட்டு செயல் இல்லாம கையை தட்டாதீங்க. நீ ஆவில உணர்றேன். எத்தனை பேருக்கு கோபம் வரும், எத்தனை பேருக்கு தடுமாற்றம் வரும், எத்தனை பேருக்கு இது தெரியுமா ஆசீர்வாதம்? அழைத்தவர் கூட வந்தார்னா உனக்கு ஆசீர்வாதம். ஆனா அந்த பாதையில நடக்க மாட்டேன், இந்த பாதையில நீ அவரை இழுத்தினா நீ ஆகவும் வைத்துக்கோள், அவர் பெரியவர். எத்தனை பேர் கூட இருக்கீங்க? அழைத்தவர், அழைத்தவர், நம்மளை அழைத்தவர், அவருக்கு என்ன பேரு? பெரியவரே. அவர் பெரியவரே. பாடலை எழுதும் போது கூட, மியூசிக் போடும் போது கூட ஒரு நோட் மேலதான் வருது. அழைத்தவர் பெரியவரே. கூட இருக்கீங்களா? எல்லாரும் கூட இருக்கீங்களா? அப்ப ஆவியானவர் நம்ம கிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கிறாரு. 45 நாள் முடிஞ்சும் அவர் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. காதுள்ளவன், காது இருந்தும் செவிடா இருக்கிறவன் கேட்கணும். ஏன்னா நம் வாழ்க்கையில கணக்கு கொடுக்கணும். எத்தனை பேர் கூட இருக்கீங்க? நல்லா கேட்டுங்க. இந்த அழைப்புக்கு தடையா இருக்கிறது 3 காரியம். எதை உண்போம்? தொலைக்கணும்ல பாஸ்டர், எல்லாரும் சொல்லுங்க. நான் ஆவியில உணர்ந்து சொல்றேங்க. வேலை செய்யறவங்க ஒரு சிலர் பொழைக்கிறதுக்காக நீ ஆண்டவரே வித்துற. ஒருத்தி வந்தா அப்படியே இந்த விலை உயர்ந்த தைலத்தை கொண்டு வந்து, பைபிள்ல போட்டிருக்க அந்த தைலம்
ஒரு வருஷத்துக்கு சம்பளம் பிரதர், உங்களுக்கு சிஸ்டர், உங்களுடைய ஒரு வருஷம் சம்பளம் எவ்வளவோ அவளுக்கு அவ்வளோ. அது கூட இருக்கீங்களா? அதை கொண்டு வந்து அப்படியே உடைச்சி அப்படியே தம்முடைய கிரீடம், அவளுடைய கிரீடம், அதை இறக்கி வைக்கிறதுக்கு சமமாக ஆண்டவருடைய பாதத்துல அந்த தைலத்தை. அப்ப ஒருத்த கார்னர்ல இருந்து பார்க்கிறான். யார் அது? ஒருத்த பார்க்கிறான். 1 1 2 2 2 4 6 8. ஓஹோ, இந்த வாட்டி ஸ்டேஜ்லாம் வேற மாதிரி போட்டிருக்காங்களே, எவ்வளோ செலவு பண்ணாங்க, கேட்டெல்லாம் மாற்றிருக்காங்களே, எவ்வளோ செலவு பண்ணாங்க அப்படின்னு ஒன்று இருக்கும். அது நோண்டிக்கிட்டே இருக்கும். கூட இருக்கீங்களா? இப்போ நமக்குள்ளே ஒன்று இருக்கும், நோண்டிக்கிட்டே இருக்கும். என்ன தெரியுமா சொல்லுது? ஐயோ, யூதாஸ் அவர் பேரு. அவருக்கு எல்லாமே இதுதான் பேசும். என்ன பேசினாலும் சரி, பேங்க் அக்கவுண்டை தட்டி பார்த்துட்டு, பெரியவரே நீங்க பெரியவரே. எதை பார்த்து பாடுறோம்? பேங்க் அக்கவுண்டை பார்த்து. சிரிப்புக்கெல்லாம் காரணம் பெரியவரே. எது? பேங்க் அக்கவுண்ட் நல்லா இருந்துச்சுன்னா ஊழியம் செய்வோம். பேங்க் அக்கவுண்ட் நல்லா இல்லைன்னா எத்தனை பேர் கூட இருக்கீங்க? தெம்பு இருந்தா ஊழியம் செய்வோம், நடக்க முடிஞ்சா ஊழியம் செய்வோம், இல்லைன்னா நம்மளே பார்த்துக்க முடியல, இதுல வேற ஊழியம் அப்படின்னு சொல்லி. அதுதான் பாஸ்டர் சொல்றார், பலத்தால் அல்ல பராக்கிரமத்தால் அல்ல, அவர் கூட வராரு. எத்தனை பேர் கூட இருக்கீங்க? Let me tell you, யூதாசுடைய கவனம் அழைப்புல இருந்து எது வந்தா வேல்யூ எனக்கு கிடைக்கும், எல்லா இடத்துலயும் அவருக்கு ஒண்ணுதான். இதுல எப்படி வேல்யூ, இதுல எப்படி வேல்யூ. கூட இருக்கீங்களா? அவருக்கு முடியாது. நம்ம பாடுற அவரால் பாட முடியாது. நான் வீசும் வலைகள் எல்லாம் வெறுமையாய் வந்தாலும் அவர் பாட மாட்டாரு. நான் வலை வீசுறேன்னா தங்க மீன்கள் உள்ளுக்கு வரணும், அப்பதான் அவர் வலை வீசுவார். ஏன்னா அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. கூட இருக்கீங்களா? இப்ப இந்த லவ் ஆஃப் த மணி has become the root. இப்ப ஏன் புதைச்சி வச்ச பணம் போயிடும், ஏன் நீ போல பணம் போயிடும், ஏன் ஸ்ரேஹா நீ போல பணம் இல்லையே. ஓ ஸ்ரேஹா, நீங்க அவ்வளோ பிச்சைக்காரங்களோ, உங்க வீட்டில் ஒரு ஃப்ளைட் டிக்கெட் வந்து எடுக்குது இல்லை, அப்புறம் எப்படி நீங்க வந்தீங்க? தரிசனம் அவங்களுக்கு கொண்டு வந்துச்சு. தரிசனம் இல்லைன்னா சீர்கட்டு போயிடும். கூட இருக்கீங்களா? அப்ப இதான் கேள்வி, நீங்க எதுக்கு சபைக்கு வரீங்க? நீங்க ஏன் கெட்செமனி காஸ்பல் சர்ச்ல இருக்கிறீங்க? சபையோட தரிசனம் உங்களுக்குள்ள இருக்கா? எனக்கு பாஸ்டர் ஆந்தனி ரொம்ப பிடிக்கும் அதனால வரீங்களோ? இல்ல அவர் இங்க இல்ல அதனால தானே வரேன் அப்படி இருக்கீங்களோ? அல்லது என் வீட்டு பக்கத்துல இதுதான் இருக்கு, இப்படி கல் எடுத்து எரிஞ்சா சர்ச்சு, அதனால தான் சர்ச்சுக்கு வரேன். சர்ச்சை மட்டும் இடம் மாத்திட்டீங்க, வர மாட்டேனே. நம்மளுடைய கன்வீனியன்ஸ்க்கு நமக்கு சர்ச் வேணும். அப்புறம் இன்னொன்று, எங்கெங்கெல்லாம் சர்ச்சில் ஏசி எப்படி அடிக்க தெரியுமோ, அங்கங்கெல்லாம் பெரிய ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க தெரியுமா, இங்கே எல்லாம் வசூல் பண்ணுறாங்க, ஸ்க்ரீன் பெருசாகவே மாட்டேங்குது அப்படின்னு ஒரு கூட்டம் வெறுமையாக பேசிக்கிட்டு இருக்கு. தலையும் தெரியாது வாழும் தெரியாது. கூட இருக்கீங்களா? எத்தனை பேர் கூட இருக்கீங்க? இந்த சபையோட தரிசனத்தை புரியாதவன் உட்காந்து என்ன பேசுவான் தெரியுமா? எதுக்கு லெபனன்? லெபனன்ல மரம் நல்லா தன்னாலே வளரும். நம்ம கொஞ்சம் பக்கத்து பில்டிங்கை வாங்கிடலாமே. கூட இருக்கீங்களா? ஹலோ, கூட இருக்கீங்களா? நம்ம வீட்டுக்கு அதை தான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஏன் தெரியுமா சார் நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க? இவர் என்ன வளர்றாருன்னே உங்களுக்கு புரியல. ஆனால் நீங்கள்லாம் ஒரு வீட்டில் இருக்கிறீங்க, இது உங்கள் குடும்பம்.
அதில் நான் செய்தி கொடுக்கும்போது வீட்டு கதையே உங்களுக்கு புரியல. ஐயோ, நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்லேயே சியாண்ட கேட்டேன், ரொம்ப ரூடாக பேசுகிறேன்னா அப்படின்னு சொல்லி. அவங்க சொன்னாங்க, கொஞ்சம் ரூடாக தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நான் மேலே வரும்போது சொன்னேன், அடக்கி வாசிக்கணும். ஆனால் என்ன தெரியுமா, அழைப்பு இருக்கும் போது, பெரியவர் கூப்பிடும் போது வேற என்னத்தை பேசுறது? அப்ப நீங்க வீட்டில் என்னத்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க? இக்காபோட் என்ன தெரியுமா, இந்த ஊழியக்காரனுக்கு 2 புள்ள இருந்துச்சாம். 2 புள்ள இருக்கும் போது ஈலாய் வீட்டில் 2 பிள்ளைங்க இருந்துச்சாம். ஆனா பிள்ளைங்களுக்கு கடவுள் மேல பயம் இல்லை, சபையோட அழைப்பை குறித்து நிக்கணும்னு இல்லை. 2 பேருக்கும் அந்த ஒரு மருமகளுக்கு புள்ள பிறந்துச்சான். அந்த புள்ள பிறக்கும் போது அந்த மனுஷன் போய் சொல்றாரு, ஓய் உன் வீட்டில் புள்ள பிறந்திருக்கு, இன்னைக்கு நம்ம வீட்டில் புள்ள பிறக்குது, நம்ம வீட்டில் புல்லு முளைக்குது, நம்ம வீட்டில் டிவி புதுசாக வருது, நம்ம வீட்டில் கார் மாற்றிக்கிட்டே இருக்கு, ஃபோன் மாறிக்கிட்டே இருக்கு, எல்லாம் நடக்குது. ஆனால் ஆண்டவர் விரும்புகிற காரியம் மட்டும் நடக்கல. அது எப்படி? கூட இருக்கிறோமா? எத்தனை பேர் கூட இருக்கிறோம்? ஏன்னா 2 காரணம் தான். ஒன்று, அழைப்பு என்னன்னு புரியல. எத்தனை பேர் கூட இருக்கீங்க? எத்தனை பேருக்கு தெரியும் சபையில நாற்காலியை துடைக்கிறதுக்கு ஆளு வேணும்னு சொல்லி? எத்தனை பேருக்கு தெரியுங்க? அப்படியே பாஸ்டர் சொல்லியிருந்தாங்கன்னா நான் வந்திருப்பேனே. நீ சொன்னாலும் வரமாட்டேன், சொல்லலைனாலும் வரமாட்டேன். நாற்காலி கொடுக்கிற ஊழியத்துக்கு தான் என்னை கூப்பிடுவீங்களா? ஓ, மற்றதெல்லாம் ஸ்ரீயாக்கு நேரம் கொடுப்பீங்க. கூட இருக்கீங்களா? இப்படி நீங்க தப்பிக்கணுமே. எத்தனை பேர் கூட இருக்கீங்க? இப்படி நீங்க தப்பிக்கணுமே ஏதாவது சொல்லி. ஆமா பாருங்க, வெளியூர் பாஸ்டர் வந்துட்டா மட்டும் மயக்க கொடுத்துருவாங்க. எத்தனை பேர் கூட இருக்கீங்க? அப்ப இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு. என்னோட கேள்வி, சபையில இருக்கிற தரிசனத்துல உங்க பங்கு என்ன? அப்பா பேசினா ஏற்றுக்கொள்வீங்களா? அப்பாவுடைய சத்தத்தை கழுதை பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த ஸ்கிரீன்ல இருக்கிற ஒரே வார்த்தை, ஆண்டவர் விரும்புறது என்னன்னா, மறுபடியும் நிலநாட்ட விரும்புறது என்னன்னா, தேவன் விரும்பும் சபை, தேவனுடைய இதயத்துக்கு ஏற்ற சபை. Am I right? அப்ப ஆண்டவருடைய இதயத்துக்கு ஏற்ற சபைனா ஆண்டவர் ஆண்டவராகவே இருக்கணும். சிங்காசனத்தில் அவருக்கு மட்டும்தான் இடம் இருக்கணும். ஆமென். ஏன்னா பெரியவர்னா பெரியவரா மதிக்க நம்ம கத்துக்கொள்ளணும். ஒரு ஆமென் சொல்வீங்களா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஐசாயா 60 முதல் வசனம் திருப்பிக் கொள்வோமா வேகமாக? ஐசாயா 60வது அதிகாரம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமை யார் மேல் உதித்தது? மகிமைன்னா என்னங்க? ராஜாதி ராஜன். நம்ம அடிக்கடி கேட்கிறோம்ல, ஒரு ராஜா வரும்போது வராரு, ராஜா வராரு, விலகு 10 பேர் ட்ரம்பெட் இது அது அப்படின்னு சொல்லி எப்படி மனுஷ மத்தியில அரசாளும் ராஜா வருவாரோ அப்படியாக வேதம் சொல்லுகிறது. இங்க பாரு, இந்த வருஷம் ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து எதுவுமே கேட்கல. ஆண்டவர் ஒண்ணுதான் செய்ய விரும்புறாரு. எல்லா மகிமையும் அவர் ஊத்துறாரு. சொல்லுங்க, மகிமை மகிமை மகிமை. மகிமைங்கிற வார்த்தை குளோரி. குளோரியோட ரூட் வார்த்தை என்ன தெரியுமா? கணம். நம்ம சொல்றோம்ல, கணத்துக்குரியவர். ஆமென். அப்படியாக மகிமை. ஆண்டவர் தம்முடைய முத்திரையை, தம்முடைய அதிகாரத்தை, தம்முடைய வல்லமையை இந்த திருச்சபை மூலியமாக ஆண்டவர் ராஜ்யத்தை கட்டும்படி விரும்புகிறார். இன்னும் கொஞ்சம் சத்தமா எல்லாரும் கூட இருக்கீங்களா? அப்ப ஆண்டவர் சொல்றது, உன்னுடைய பலன் இல்லை, என் மேல் இருக்கிற என்னை நீ கனப்படுத்தும் போது இந்த அருள் என்கிட்ட இருந்து பாய்ந்து
உன்னை நிரப்புகிறது, உன் குடும்பத்தை நிரப்புகிறது, உன்னை ஊழியம் செய்யும்படி, அந்த வேலையை செய்து முடிக்கும்படி ஆண்டவர் தம் நாமத்தை கெத்செமனி காஸ்பல் சர்ச் மூலியமாக இந்த 2026 அவர் மகிமை அடைய விரும்புகிறார். இப்ப நமக்கு வேலை கொடுத்திருக்கிறார். அப்ப 60ஆம் அதிகாரத்தில் நீங்க வீட்டில் போய் வரிசையா வாசிச்சீங்கன்னா, இந்த மகிமை உன்மேல் உதித்தனால உனக்கு அதிகாரம் இருக்கு எந்திரிச்சு நிக்கிறதுக்கு. அதனால தான் போட்டிருக்கிறது, arise, shine, for the glory of God has risen upon you. உன்மேல் அந்த அதிகாரம், அந்த முத்திரை, அந்த அழைப்பு ராஜா கொடுத்தனால நீ கை வச்சு செய்கிற ஒவ்வொரு காரியமும் அழைத்தவர் கூட வருவார். ஆனா ஒரு திட்டத்தில் ஒரு தலை தான் இருக்கணும். அந்த தலை தான் சபையின் தலை இயேசு. சபையில பிரதான மேய்ப்பர் சார்பாக ஆண்டவர் திருச்சபையில தலைமைத்துவத்தை வச்சிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்வீங்களா? அந்த தலைமைத்துவம் உங்களுக்கு அறிவித்திருக்கிற காரியம் தான், நீங்க என் குடும்பம் நான் எல்லாரும் உள்வாங்கி அதை தான் செய்யணும். அப்ப நமக்கு இந்த வருஷத்துல தேவனுடைய மகிமை கர்த்தர் ஊத்துறார். அங்க நீங்க பார்த்தீங்கன்னா ஒண்ணுன்னா, ஒட்டகம்லாம் வீட்டுக்கு வரும், எல்லா காரியமும் பார்த்துக்கும் அப்படின்னு பொருளாதாரத்தில் பாதுகாப்புல எல்லாத்தையும் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கிறார். அதான் 2026. ஆனா ஒண்ணு மட்டும் அவர் விரும்புகிறார். என்ன தெரியுமா? 22வது வசனம். 22வது வசனம் எல்லாரும் சத்தமா வாசிக்க கேட்போமாக. தேவன் கவனிங்க, எப்படி செய்வேன் அதை பத்தி நீ யோசிக்காது. அவர் தம் மகிமையை உன் மத்தியிலே விலக பண்ணியிருக்கிறார். அவர் நம் மத்தியில ராஜாவாக இருக்கிறனால அந்த ராஜரீக அபிஷேகம் நம் மேல இருக்கிறது. நம் இங்கிருந்து லண்டனுக்காக ஜெபிக்கிறோமோ அல்லது எந்த இடத்துக்கு ஜெபிக்கிறோமோ, அந்த ஜெபத்துல ஒரு முத்திரை இருக்கு. இயேசுவின் நாமம் என்று சொல்லும் போது அந்த இடத்துல நமக்கு கதவுகள் திறக்கப்படும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஞானத்தை தந்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்வீங்களா? இப்போ ஒன்னொன்னா உனக்கு நடக்கும். இந்த வருஷம் நல்ல வருஷம், நல்ல காலம் பிறக்கிறது, நல்ல காலம் பிறக்கிறது. யாராச்சும் வந்து சொன்னாங்கன்னா, ஐயோ எங்க வீட்டுக்கு முன்னால் இன்னைக்கு நல்ல காலம் பிறக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆண்டவர் நம்மகிட்ட சொன்னது என்ன தெரியுமா? அவருடைய மகிமை 2026ங்கிற 12 மாசத்தை கர்த்தருடைய கரமுடுக்கு யாவத்தையும் செய்து முடிக்கும். ஆனா அவர் என்ன விரும்புறாருன்னா, இப்ப எல்லாமே நம்மளுடைய கபட்ல இருக்கு. அவர் விரும்புறது, நீ இப்ப இந்த சட்டை போடணும், இந்த சட்டை போட்டா நீ ஸ்லிம்மா காணுவ, இந்த சட்டத்தை போட்டா நீ வேற மாதிரி இருக்கும், இந்த சட்டை போட்டா நீ இப்படி இருப்ப. இன்னைக்கு ஆண்டவர் விரும்புறது 22வது வசனம் வாசிக்க கேட்போம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். சின்னவன 1000 ஆக்குறது அவருடைய வல்லமை. அந்த வல்லமை இப்ப பெற்றுக்கொள்ள போறோமா? பெற்றுக்கொண்டுட்டோமா? பெற்றுக்கொண்டுட்டோம். அந்த மகிமை நம் மேல் உதித்திருக்கிறதுனால நீங்க புறப்பட்டு சீடர்கள் ஆக்க முடியும். எல்லாரும் கூட இருக்கீங்களா? கூட இருக்கீங்களா? சின்னவன் 1000 சின்னவன் 1000 ஆக முடியாது. ஆனா அந்த மகிமை நம்ம மத்தியில கிரியை செய்யனால, அந்த மகிமையின் பிரசனம் தொட்டுக்கொண்டனால, நேற்றுள்ள யூத் மீட்டிங் ஆண்டவர் எதை கொண்டு வந்தார்னா, சும்மா இங்கேயும் ஒரு யூத் மீட்டிங் கொண்டு வரல, அந்த மகிமையின் திட்டங்களாக வாலிப பிள்ளைகளை கொண்டு வந்தார். சொல்லு, என்ன சொன்னாரு? உன்னுடைய ஒவ்வொரு நாளையும் எனக்கு கொடு. நீ சின்ன பிள்ளை, ஆனா ஓ மூலியமாக பெரிய காரியம் செஞ்சு நான் மகிமை அடைய விரும்புறேன். எல்லாரும் கூட இருக்கீங்களா? உன் குடும்பம் சாதாரண குடும்பம், என் மகிமை உன் மேல வச்சுட்டேன். Are you all with me? Are you all with me? 22ல இன்னொரு பகுதி இருக்கு. What's the second one?
சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். எப்படிங்க சிறியவன் பலத்த ஜாதியா வரலாம்? சின்ன மனுஷனுக்குள்ள பாடுவோமா? பாஸ்டர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு கிளாக் வேலை செய்யுது பாஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. சின்ன மனுஷனுக்குள்ள சங்கீதக்காரனே பாடுங்கப்பா. சின்னவன் 1000, சிறியவன் பலத்த ஜாதி. அந்த சின்ன மனுஷங்கிற கெத்செமனி காஸ்பல் சர்ச் என்கிற சின்ன மனுஷனுக்குள்ள அந்த ஒவ்வொரு மேலையும் தேவ வல்லமை வந்தான்னு பாடுறாங்களே. ஆண்டவர் சொல்றாரு, என் வல்லமை உனக்குள்ள வச்சுட்டேன், என் மகிமை உன் மேல் இருக்கிறது. எந்திரிச்சு தலையை தூக்கிட்டு இந்த புதைச்சி வைக்கிற வேலைலாம் வேண்டாம், இந்த பயப்படுற வேலைலாம் வேண்டாம். எதை உண்போம், எதை உடுத்துவோம், இங்க கூடாரம் இருக்கும், அதை பார்த்துக்குவார் அவரு. அவரோட மகிமை நடத்தும். ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு மேல போ, அதான் முதிர்ச்சி. எல்லாம் கூட இருக்கீங்களா? வேலைக்கு போற புள்ள ஒண்ணு கேட்டுச்சா, எனக்கு இவ்வளவு சம்பளம் தான் போதும். அப்புறம் பாஸ் வந்து சொன்னார், ஐயோ ஐ வில் மேக் யூ மில்லியனே அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த தரிசனம் எப்படி வந்துச்சுன்னா, ஐ எம் சேசிங் மை ஃபர்ஸ்ட் மில்லியன், ஐ எம் சேசிங் மை ஃபர்ஸ்ட் ஹவுஸ். எல்லாரும் கூட இருக்கீங்களா? இப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஐ எம் சேசிங் மை நெக்ஸ்ட் கோல்ட் செயின், ஐ எம் சேசிங். எனக்கு பாருங்க, ஒரு சின்ன செயின் இருக்கு, ஒரு நெக்லஸே இல்லை. இப்ப நெக்லஸ் கையில வரணும். நீ புதைச்சி வச்சிருக்கிற எல்லா காரணம் எதனாலன்னு தெரியும். அவ பாரு எல்லாத்தையும் போய் உடைச்சிட்டான். 1 வருஷம் சம்பளம். நான் அறிவாளியில எல்லாத்தையும் இடுப்புல வச்சிருக்கிறேன். எதுக்கு? மாச கடைசியில யாராச்சும் கூட்டு விளையாடுவாங்க. கூட்டு தெரியுமா? கூட்டுல நானும் போதுட்டு 10வது மாசத்துல எனக்கு நெக்லஸ் வரும். எதை உண்போம், எதை உடுத்துவோம் என்கிற காரியம் ஆண்டவர் பார்த்துட்டாரு. இன்னைக்கு நிறைய பேரு ஏன் வீட்டுக்குள்ளே சாபத்தை கொண்டு வரோம்னா, நம்ம எல்லாமே நம்ம கடவுளா நம்மளே வச்சுட்டோம். கூட இருக்கீங்களா? எல்லாத்தையும் வச்சுட்டோம். இப்ப ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றோம்னா, எங்களை ஆசீர்வதிங்க, அவர் நம்மளை ஆசீர்வதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா அவர்கிட்ட சின்னவன் 1000, சிறியவன் அப்படி ஆண்டவர் சொன்னார்னா, நான் உன்னை வச்சு ஏதாவது செய்ய விரும்புறேன். கடைசியில அந்த அழைப்புக்கு நீ பார்த்து நீனே சந்தோஷப்படுவ. கூட இருக்கீங்களா? நம்மளால பார்க்க முடியல, அதனால காக்கா மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கோம், கழுகு மாதிரி வாழ வேண்டியவங்க. எத்தனை பேர் கூட இருக்கீங்க? கொடுத்த ஃபர்ஸ்ட் லைட்டை காமிங்க. இந்த ஃபர்ஸ்ட் லைட்டை ஆண்டு நம்ம கொடுத்தது என்னன்னா, நீ ஒரு சர்வதேச சபையாக இருக்கணும். அப்படின்னா என்னங்க சொல்லுங்க கூட? சர்வதேச சபை, இன்டர்நேஷனல் சர்ச் அப்படின்னா என்னங்க? வாயை திறந்து பேசுங்க. இன்டர்நேஷனல் சர்ச் அப்படின்னா என்னங்க? ஆமா பாஸ்டர், நானும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அந்த மெயின் ரோட்ல நிலம் அப்படியே கிடக்குது, பெருசா ஒரு சர்ச்சை கட்டி நம்ம இன்டர்நேஷனல் ஆக முடியாது. ஏன் பாஸ்டர் இந்த கொடிலாம் அப்படி வச்சிருக்கீங்க? பழசாச்சு, எத்தனை வருஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளைங்களாம் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஏன் பாஸ்டர் இந்த கொடிலாம் அழகுபடுத்துறது இல்லை. அதுதான் ஆண்டவர் புறப்பட்டு போய் சகலையும் சீஷராக்குங்கன்னு சொல்லும் போது, இந்த சபையோட அழைப்பு என்ன தெரியுமா? உலகத்தின் முடிவு. உலகத்துல எங்கெங்கெல்லாம் நாடுகள் இருக்கிறதோ அங்கே சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு எப்படி முடியும்? அதுதான் சின்னவன் 1000, சிறியவன் பலத்த. அப்ப தரிசனத்தை நிறைவேற்றதுக்காக தானே. ஆமா, ஏன்னா 1லிருந்து 11 வரைக்கும், 11லிருந்து 20 வரைக்கும் எல்லாத்தையும் ஆண்டவர் உங்க குடும்பத்துக்கு கொடுத்துட்டாரு. ஹலோ ஹலோ, கொடுத்துட்டாரு. So you may be chasing the next 1 million, and you may be chasing something that is totally useless in the eyes of God. அவருடைய நேரத்தில் அதை நடத்த தேவன் வல்லவராக இருக்கிறாரு.